ஹலோ கைஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதில் இருக்க கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ் எப்படி டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா f = at + bt². ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸ்க்கு என்ன மீனிங்ன்றது தெரியும் உங்களுக்கு. இதில் f அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்ட்டும், அங்கே மென்ஷன் பண்ணிருக்க t ஃபேக்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். இதில் இந்த a அண்ட் b இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபேக்டர் இருக்குல்ல, இது வந்து என்னன்னாக்கா கான்ஸ்டன்ட். இப்போ அந்த a அண்ட் b யோட டைமென்ஷன் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், தட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனோட LHS அண்ட் RHS உடைய டைமென்ஷன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம பிரிச்சோம் அப்படின்னாக்கா we can get two results. என்னன்னா f அப்படின்றது a t க்கு ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி f அப்படின்றது உங்களுக்கு என்னன்னாக்கா b t² க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இப்போ நமக்கு a and b தானே தேவை, அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இங்க வந்து நமக்கு என்ன இம்ப்ளை ஆகுதுன்னா a = f/t. அதே மாதிரி இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b = f/t². இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரெஸ்பெக்டிவ் டைமென்ஷன்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும் பாருங்க, f க்கான டைமென்ஷன் இட் இஸ் ml t - 2 divided by ஒரு t. அதே மாதிரி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ml t - 2 divided by t². ஓகே, ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ மேலே கொண்டு போனீங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க, t மேலே போனால் மைனஸ் ஆயிடும். அப்போ ஆல்ரெடி -2 இருக்கு, இப்போ -3 ஆயிடும். அப்போ ml t - 3 அப்படின்றதான் a உடைய டைமென்ஷன். ஓகேவா? அதே மாதிரி b க்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா b = இந்த t மேலே போனால் இன்னொரு -2, அப்போ -4. அப்போ இது ml t - 4. ஸோ இது வந்து என்னன்னாக்கா b யோட டைமென்ஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருந்து அப்படின்னாக்கா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகே, அதாவது LHS இந்த ஃபேக்டர் இதுக்கும் டைமென்ஷன் ஈக்குவல் தான், இதுக்கும் டைமென்ஷன் ஈக்குவல் தான் அப்படின்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பார்க்கலாம்.